சென்னை அடையாறில் தலையில் இரத்த காயங்களோடு சாக்கு மூட்டையில் கட்டிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசிவிட்டு சென்றது யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். அடையாறில் சாக்கு பையில் கொலை செய்யப்பட்ட நபர் தொடர்பாக 5 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த விவரத்தில் அந்த வடமாநில நபருடைய குடும்பத்துடன் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் 3 பேரை அவர்கள் கொலை செய்திருப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். சென்னை அடையாறு இந்திரா நகரில் உள்ள 1வது அவனியில் கடந்த 26ஆம் தேதி கோணிப்பையில் ரத்தம் வழிந்து கொண்டிருப்ப போல ஒரு பையானது போடப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் அறிந்த சம்பவத்துக்கு சென்ற அடையாறு போலீசார் அந்த சாக்கு பையை பிரித்து விசாரணை மேற்கொண்டதில் அதில் 35 வயது மதிக்கத்தக்க வடமாநில நபர் ஒருவர் தலை மற்றும் முகத்தில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த தகவல் தொடர்பாக போலீசார் நேற்று 5 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த வடமாநில நபர் அவருடைய குடும்பத்துடன் அடையாறு பகுதியில் வேலை கேட்டு வந்ததாகவும், அதே போன்று அந்த அவருடைய வடமாநில நபர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் ஒரு குழந்தையை கொலை செய்திருப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இறந்த நபர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த நபர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் அடையாறில் உள்ள தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வந்ததும், வேறொரு நிறுவனத்தில் பணி செய்வதற்காக இவர் சென்றதும் இவருடைய பெயர் கௌரவ் குமார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய மனைவி முனிதா குமாருடன் காவலாளி வேலை கேட்டதும் அதற்கு செக்யூரிட்டியாக நிறுவனம் தொடர்பாக இவர்கள் வேறு இடத்துக்கு செல்லும் போதுதான் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நேற்று 5 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த செக்யூரிட்டி அவர் மற்றும் அவருடைய மனைவி குழந்தைகள் 3 பேரையும் கொலை செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்ட நபர்களை வேறு இடத்தில் அவர்கள் போட்டிருப்பதாக ஒரு வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அடையாறு தனிப்படை போலீசார் தற்பொழுது அந்த குழந்தையை எங்கு கொன்று வீசியிருக்கிறார்கள், அதே போன்று மனைவியை எங்கு கொன்று வீசியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தனிப்படை போலீசார் தற்பொழுது தீவிரமாக தேடி வருகிறார்கள்.